அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பின்னோக்கி போய்க்கொண்டு இருக்கிறது போல் உணர்ந்ததுண்டா? பரவாயில்லை, சில நேரங்களில் அப்படி தோணலாம். ஆனால் ஒப்பிடுவது நமது சந்தோஷம் மெதுவாக திருடு போகும், தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் வாழ்க்கையை யாரோட வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு எழுதவில்லை. அவன் உங்களுக்கான பயணத்தை அற்புதமான ஞானத்தோடும் சரியான நேரத்திலும் நாடுவான். அவர்களுடைய வெற்றி உங்களுடைய தோல்வி கிடையாது. அவர்களுடைய பரக்கத்து உங்களுடைய பரக்கத்தை நீக்காது. நீங்கள் ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் மனதால் பாராட்டுவதை நிறுத்தி விடுவீர்கள். ஆகவே நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதையும் மறந்து விடுவீர்கள். உங்கள் கதையை எழுதியவன் அல்லாஹ்வை நம்புங்கள். ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சில கஷ்டமான நேரங்களில் கூட ரஹமத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தாங்கள் பெற்ற நன்மைகளை குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்களை விட குறைவாக இருப்பவர்களை பாருங்கள். உங்களை விட மேலாக இருப்பவர்களை பார்ப்பதை தவிருங்கள். ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஏனெனில் மகிழ்ச்சி வேறொருவரின் வாழ்க்கையில் இல்லை, ஷுக்குரில் தான் இருக்கிறது.